இன்னைக்கு சிவங்கோவிலெல்லாம் பாடிட்டு இருக்கிற ஓதுவார மூர்த்திகள் இருக்காளே, அந்த மாதிரி இன்னைக்கு சங்கீதம் பாடவே முடியாது. நான் ஓதுவார மூர்த்திகள் இருக்கிற மெட்ராஸில் பஜனையிலே நான் சொல்லியிருக்கேன், எங்களை கூட்டு பாட வைப்பாவா, அவளுக்கு எழுத்தாப்பில் பாடுறதுக்கே வெக்கமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுத்தமான சங்கீதம். இப்போ மயூர்நாத சுவாமி கோயிலில் ஓதுவார் பாடுறார், இவர் திருவாடுதுறையில் பாடுறார், மகாலிங்க ஓதுவார்னு பேர். எந்த விதத்திலையும் அவளுடைய சங்கீதம் டாப்பில் இருக்கிற சங்கீதம். அவ்வளவு ஸ்ருதி சுத்தம், அவ்வளவு. இந்த வயசில் அவர் என்ன பாட்டு பாடுவது தெரியுமோ. இந்த ஓதுவார் மூர்த்திகளை நம்ம ரொம்ப கௌரவப்படுத்தணும், அவள் ரொம்ப முக்கியம். தமிழ் இசையை இன்னைக்கு பரப்புறதுங்கிறது நால்வர் தேவாரத்தில் இல்லாதது என்ன சொல்லுங்க. அந்த பண் மாறாத, எந்த பண் எழுதியிருக்கோ அந்த பண், அந்த ராகம் மாறாம அப்படியே சுத்தமா பாடுறது. அரங்கோயில் பழம் வந்து பூக்கையால் அட்டி போற்றியல் வாக்கையால் பயண பயண கரை கண்டல் முறை கோயில் கரை கண்டல் முறை கோயில் முறை போகர கண்டூர கால்க பயண புற்றாருளரோ உயிர் கொண்டு பொழுது உற்றார் யார் உளரோ குற்றால துறை நமக்கு உற்றார் யார் உளரோ. சாபாஷ் சாபாஷ். இந்த மாதிரி ஒரு சாரீரம் இப்பவே இந்த வயசுல இருக்கு. 80 வயசுக்கு மேல ஆறுது. 30 வயசுல நம்ம முக்கரம் பின்னாடி எங்கேயாவது சாஞ்சின்டா தேவையில்லாம ஒன்றரை கட்ட ஸ்ருதி வேற, அது ஸ்ருதி சுத்தமா. அதான் நான் இப்ப சொன்னேன், ஒரு ஒரு ஓதுவார் மூர்த்திகளும். இந்த ஊர்ல கண்ணாயிரம்னு ஒரு ஓதுவார் இருந்தார், கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேல இல்லையா. அந்த மாதிரி ஒரு பரமேஸ்வரனை பாடக்கூடிய